Am I audible? Are you able to see my screen? 10 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்காதப்பா. இந்த வேலையை மட்டும் முடிச்சிரு, உனக்கு நிறைய ஹைக் வாங்கி தரேன். டே தம்பி, நான் லீவுக்கு போறேன், இந்த வேலையை முடிச்சிட்டேன்னு வேற சொல்லிட்டேன். டிஎலுக்கு வேற தெரியாது, கொஞ்சம் பார்த்து முடிச்சிருப்பா. என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கும் போது தான் நமக்குன்னு ஒரு நல்லது நடக்கும். உங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பேசுகிற பையன் நீங்கள் தான். உங்கள் கூட 100 வருஷம் வாழணும். ஐ லவ் யூ. ஆனால் நம்ம நல்லதுன்னு நினச்சது நம்ம கையில் வேறு மாதிரி வந்து முடியும். இதுக்கு மேலே பார்க்க வேண்டிய கொடூரமான மனுஷங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காமிக்கிற முகம் ஒன்றா இருந்தாலும் உங்கள் உண்மையான முகம் வேறையாக இருக்கு. அவங்க தராசு எப்போவுமே ஒரு பக்கம் சாஞ்சு தான் இருக்கும். நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறோம். இவ்வளோ நல்லா வேலை பார்க்குறாரு, இவருக்கு சம்பளம் கொடுங்க. சென்னை கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடி குறித்த வழக்கை அண்மையில் விசாரித்த உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. கடன் வசூல் செய்யும் முகவர்கள் கடன் பெற்றவர்களை எந்த வகையிலும் துன்புறுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று RBI அறிவுறுத்தியுள்ளது. As for tax proposals, I do not propose to make any changes relating to taxation. அவங்க சொல்கிற சம்பளம் ஒன்றா இருந்தாலும் ஆனால் கிடைக்கிற சம்பளம். இவர் தான் நான் சொன்ன கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஜி. செம்ம ஃப்ளெக்சிபிள், சொன்ன வேலையெல்லாம் கன் டைமில் முடிப்பார். நானும் நோட் பண்ணியிருக்கேன். வெரி குட் பர்ஃபார்மர். நெக்ஸ்ட் இயர் ஹைக்கில் டபுள் டிஜிட்டில் அள்ளி போட்டுடலாம். அப்புறம் ஆன் சைட்டுக்கு யாரோ ரெஃபர் பண்ண சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வில் ஷுவர் ரெஃபரம். அப்புறம் ராகுல், நம்மளுக்கு புது ப்ராஜெக்ட் அலோகேட்டாக இருக்கு. என்ன ஒரு 8 hours பண்ணுற ஒர்க்கை 12 hours பண்ண போகிறீங்க. வீக்கெண்ட் சண்டே எப்போவும் லீவு தான். அப்பப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்கும். நம்ம மேனேஜ்மெண்ட் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்கு. என்ன பண்ணிடுவீங்கல்ல ராகுல்? என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன், பண்ணிடுவீங்க தானே? முடியாதுங்க. நான் பார்க்குற வேலைக்கு கிளைண்ட் கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு எங்களுக்கு 1000 கொடுத்துட்டு கொடுக்குறதுலையும் PF, டேக்ஸ், கம்பெனி பெனிஃபிட்ஸ், லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் பிடுங்குறீங்க. இதில் 9 to 5 ஜாப்னு சொல்லி காலைல பஸ் 6:30 எடுக்க வச்சு சாயந்தரம் 7 மணிக்கு எடுக்கிறீங்க. எங்களுக்கே தெரியாமல் எங்களை 12 மணி நேரம் வேலை வாங்குறீங்க சார் நீங்கள். இதில் இந்த TL வேற. நான் கஷ்டப்பட்டு பண்ணுற வேலைக்கெல்லாம் எல்லா கிரெடிட்டும் அவனே எடுத்துகிட்டு போய்க்கிறான். எவ்வளோ நாள் சார் ஆன்சைட்னு சொல்லி ஏமாற்ற போறீங்க? இதில் நாங்கள் ஹை கேட்டால் கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. சரி, கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்குல்ல, இப்போவாது ஹை கொடுக்குறான்னு கேட்டால் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் புதுசாக ஹையர் பண்ணுற எம்ப்ளாய்க்கு மட்டும் லட்சக்கணக்கில் தூக்கி கொடுக்குறீங்க. இப்படி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஹைக்கு, ப்ரொமோஷன் எல்லாத்துலேயும் பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணுற உங்கள் டிமாண்டுக்கு நான் ஏன் சார் சொல்லும்? டே ராகுல், இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? யார் கூப்பிட்டே இருக்கேன், அங்கே என்னடா பார்க்குற? மேனேஜர் உன்னை கூப்பிட்டு இருக்காரு, அங்கே போய் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ராகுல், அந்த ஒர்க் ஒன்று சொல்லியிருந்தேன்ல, அதை நீங்கள் மட்டும் தான் பார்த்தாகணும். அப்புறம் குழந்தைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் லீவு கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம் சார். அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்புறமா கூட 2 நாள் சேர்த்து எடுத்துங்களேன். கம்பெனி பெனிஃபிட்ஸ், லொட்டு லொசுக்குன்னு எல்லாத்தையும் பிடுங்குறீங்க. என்ன பண்ணிடுவீங்க தானே? நான் ஏன் சார் சொல்லும்? எஸ் சார்.